நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க 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 வாழ்க. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா ஓம் சக்திதாயே போற்றி. சர்வம் சக்திமய். பராப வருஷத்துல வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர பலன்களை நாம இப்ப பார்க்க இருக்கிறோம். சனி பகவான் நேர்கதியிலிருந்து வக்ரகதி ஆகிறார். பட் மீனத்துல ரேவதி 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 4ஆம் பார்வை ஆன்டி கிளாக் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய கிரகத்திலே மிக நிதானமாகவும் மந்த கிரகன் சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் பின்னோக்கி செல்கிறது. ஒரு சுழற்சி பாதையில ஏற்கனவே சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய பாதையில அந்த பாதையை விட்டுட்டு மறுபடியும் ரிவேஷ் தன்மை, அதாவது பின்னோக்கி செல்லக்கூடிய இந்த தன்மை தான் இந்த வக்ரகதி அப்படின்னு பேரு. இந்த வக்ரகதியானது பராப வருஷத்துல ஆடி மாசம் 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை, அதாவது ஆங்கில தேதி சொல்லணும் அப்படின்னா 27/2026 திருக்கணித முறைப்படி மிட்நைட் நடுநிசியில 12:59 11/12/2026 வரை அதிகாலை 5:29 வரை ஆக 136 137 நாட்கள் வரும். இந்த நாட்கள் இந்த மீன ராசியில ரேவதியிலிருந்து உத்திரட்டாதி வரை இந்த சனி பகவான் பின்னோக்கி நகருகிறார். இதுதான் வக்ரகதி அப்படின்னு பேர். பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரகதி ஆகிறது அப்படின்னா தன்னுடைய பலன்களிலிருந்து வேறு கோணத்தில் செல்லுதல், தன்னுடைய நிலையில் மாறுதல், தன்னுடைய பேச்சுக்களில் மாறுதல். ஒருத்தர் பேசிட்டே இருக்கார், என்னப்பா நேத்து பேசுனது ஒண்ணு இன்னைக்கு பேசுனது ஒண்ணு மாறி மாறி பேசுறியே அப்படின்ற மாதிரி. அப்ப கிரகங்கள் பார்க்கறச்ச அது எந்தெந்த மாதிரியான தாக்கத்தை 12 ராசிகளுக்கு கொடுக்க போகிறது. ஆல்ரெடி மேஷத்துக்கு 7.5 போகுது, பட் கும்பத்துக்கு போகுது. பட் இந்த 12 ராசிகளுக்கும் எவ்வகையில சாதகம் பாதகம், அதற்குண்டான பரிகார விதிகள் என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் முழுமையா பார்த்தலாம். வெற்றிக்கும் வீரத்திற்கும் முத்தான எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, இந்த மேஷ ராசி அப்படின்னாலே காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி. அதனுடைய ஆதிபத்தியம் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால எப்பவுமே இவர்கள் மனதைரியம் அதிகமாக உண்டு, இரட்டை தொழில்கள் உண்டு. கண்டிப்பா மேஷ ராசிக்கு கம்யூனிகேஷன் தொழில் கண்டிப்பாக வெற்றியை தரும். எப்பவுமே சொல்றதுதான். 2 வகையான தொழில்கள் செய்வாங்க. ஒன்று உள்ளூர்லேயே ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை வெளிநாடு வெளி மாநிலத்தில் ஏதாவது ஒரு டைப் வச்சுட்டு அவங்க உத்தியோகம் பார்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலை நடந்துடும். இந்த மேஷ ராசிக்கு நம்ம சனி பகவானுடைய வக்கரத்தை பார்க்கிறோம். சனி பகவான் என்பவர் இவருக்கு கர்மக்காரகன் அப்படின்னு பேர். சனி பகவான் தான் தொழிலை கொடுக்கக்கூடியவர், சனி பகவான் தான் லாபத்தை கொடுக்கக்கூடியவர். சனி பகவானுடைய தன்மைகள் என்ன அப்படின்னா காவல்காரன் அப்படின்னு பேர், கீழ்நிலை வேலைகள். அப்ப இந்த காலகட்டத்துல இந்த மேஷ ராசிக்கு உத்தியோகஸ்தானங்கள் பலப்படும். ஏற்கனவே ஒரு உத்தியோகம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உத்தியோகத்தை மாத்தலாமா, அப்ப உத்தியோகத்தை ஏதாவது ஒரு அடிஷனலா செய்யலாமா. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 40 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இப்ப வரக்கூடிய உத்தியோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். உங்களுடைய சிந்தனைகள், இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே தொழில்கள் உருவாகும். இதான் மெயின். இவ்வளவு காலம் ஏனோ தானோன்னு அப்படி இருந்தவங்களுக்கு கூட சம்பாதிக்கணும், பணம் சேர்க்கணும், பணத்தை எப்படி சேவிங் பண்றது, பணத்தை போட்டு பணத்தை எப்படி எடுக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் குடும்பத்தோடு விவாதம் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். அவங்கவுங்களுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாமே ஒற்றுமையாக இருந்து இந்த காலகட்டத்துல உங்களுடைய குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தத்துக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும். எல்லாருமே வேலை செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலை நடத்துறோம். ஆமா, எவர்திங் எல்லாமே, பிள்ளையாண்டா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், எல்லாமே ஒற்றுமையாக இருந்து இந்த காலகட்டத்துல உத்தியோகஸ்தானத்தை ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். அப்போ ஒரு தொழில் மாற்றம் அடையும். ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த தொழிலை இம்ப்ரூவ் பண்ணலாம், பட் விரிவாக்கம் அடையலாம், இடம் மாற்றலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் சக்சஸ் கொடுக்கும். இடம் விற்பனை நடக்கும். ஆமா, இடம் வாங்குதல் நடக்கும். வண்டி விற்பனையாகவும் புது வண்டியாக வாங்குற மாதிரி இருக்கும். பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குற மாதிரி இருக்கும். ஆமா, தாயாரினுடைய உடல் நலம் பாதிக்கப்படும். கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் உருவாக்கும். அதுல கொஞ்சம் கூடுதலான கவனத்தை கொடுக்கணும். சின்ன விஷயமாக இருந்தாலும், பிபி இருக்கு, சர்க்கரை இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூடுதலா எஃபெக்ட் எடுத்து பாருங்க.
இந்த காலகட்டத்தில் நீங்க காவல் தெய்வங்களை வணங்குறது நல்லது. குடும்பத்துல நீங்க பெட் அனிமல் வளர்க்குறீங்க. அதுக்கு முன்னாடிலாம் டாக் வளர்ப்பாங்க. அது காவலுக்காக வச்சிருப்பாங்க. இப்போ சைல்ட்ஹுட் மாதிரி வளர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நடக்குது. தான் படுக்கக்கூடிய பெட்ல படுக்குது, தன்னோட இயங்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப நீங்க இணக்கமா இருக்கக்கூடிய இடத்துல கடன் தொல்லைகள் உருவாகும். இந்த மேஷராசி என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. பட் பெட் அனிமல் அப்படின்றது அது ரொம்ப விசேஷம். நீங்க பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி உங்க எல்லா இடத்துலயும் நீங்க கூடவே வச்சிருக்கீங்க. பட் அதனால வரக்கூடிய உபாதைகள் என்ன, நல்லது என்னன்றதை நீங்க தெரிஞ்சு செய்யுங்க முதல்ல. அப்ப நம்ம ராசிக்கு பெட் அனிமலா டாக் எடுத்துக்கலாமா அப்படின்னா, நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல கட்டாயம் கடன்கள் உருவாகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. காவலுக்காக வளர்க்கலாம், அதை செய்யலாம். அதே காலகட்டத்தில் நண்பர்கள் மூலியமாக தொழில் அமையும். நட்பு வட்டாரங்கள் நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் பிள்ளையார்களுடைய புல்லாண்டனுடைய பசங்கள் குழந்தைகளுடைய விஷயம் நன்மதிப்பை தரும்படியாக இருக்கும். செலவினங்கள் நடக்கும். பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கறது இல்லாமல் அடிஷனலாக ஏதாவது பயிற்சிக்கு சேர்க்குறேன், நீச்சல் பயிற்சி சேர்க்குறேன், சிலம்பம் சேர்க்குறேன், அப்போ ஏதாவது ஒரு வித்தை கற்று தரணும் பிள்ளைக்கு, அடிஷனலாக சிங்கர் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி பிள்ளைகளுக்கு ஏதாவது நம்ம பின்னாடி உதவுற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம அடிஷனலாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்கள் சிந்தனைகள் வரும். அதன் மூலயமாக செலவுகள் நடக்கும். இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். பொதுவாகவே இந்த சனியினுடைய வக்ரம் மேஷராசிக்கு தொழில் ரீதியான ஏற்றங்களை தரப்போகிறது. உங்கள் சிந்தனைகள் முழுவதுமே ஆக்கப்பூர்வமாக இருக்க போகிறது. பின்னாடி வரக்கூடிய லாபங்களுக்கு இன்று செய்யக்கூடிய முதலீடுகள் வெற்றியை தரப்போகிறது. உங்களுடைய குலதெய்வம் காவல் தெய்வத்தை வணங்கி கருமாரி அம்மனுக்கு ஒவ்வொரு வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் பாலாபிஷேகம் செய்து உங்களுடைய அதிர்ஷ்டங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க 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 வாழ்க.